இப்ப இவரு பாலியல் வன்கொடுமை செய்தாரு. அவர உடனே புடிச்சுட்டாங்க. ஏன்னா, அவரு ஒரு ஏழை, வயதானவர். ஆனா, எவ்வளவோ பணக்காரவங்க இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு, பணத்தால மொழுகி மூடிட்டு, தெரியாம இருக்கிறாங்க. ஏன் அவங்கள புடிக்க மாட்றீங்க? பணம் பேசுதா? பணம் புரளுதா? இல்ல பணத்துக்கு பணம் முக்கியம் தான், இல்லைங்கல. ஆனா, ஒரு பெண்களோட வலிய கொஞ்சம் யோசிங்க. பணம் இருக்குங்கிற திமிருல என்ன வேணாலும் செய்யலான்னு பிள்ளைகள வளர்த்து வச்சிருக்காங்க. நெறைய பணக்காரவங்க பிள்ளைய வளர்த்து அப்படியே எங்கேயாவது ஒரு காட்டேஜ் எடுத்து விட்டு தங்கிக்கிட்டு காலேஜ் போங்கிறது. அவனுங்க ஒரு 4, 5 பேர் ரூம் எடுத்து தங்கிப்பானுங்க. இஷ்டம் போல ஒரு பொண்ண கூட்டு பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை ஈஸியா செய்வாங்க. பணம் அப்பா பெரிய இதுல இருக்காரு. எத வேணாலும் பண்ணிருவாரு. நம்ம ஒரு புள்ள. நெறைய சினிமாவுலலாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இப்ப நான் பேசுனோனே கீழ விழுது, மேல விழுதுலாம் உங்களுக்கு எரியும். ஆனா சினிமாவுல எவ்வளவோ விஷயத்துல நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதனால இப்ப இவர புடிச்சுட்டீங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு புடிச்சுட்டீங்க. தப்பு இல்ல. வயசானவங்களுக்கு தான் இப்பலாம் நிண்டுது. உண்மையிலேயே எந்த ஒரு வயசான அம்மாவும் 60 வயசு பாட்டியோ, 70 வயசு பாட்டியோ எந்த பையனையும் கூப்பிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதா வரலாறு கிடையாது. வரலாறே கிடையாது. யாராவது எடுத்து காட்டுங்க. ஆனா 60 வயசு ஆம்பளை, 70 வயசு ஆம்பளை, 80 வயசு கிழவன், 90 வயசு கிழவன் சின்ன புள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்தான். அது சின்ன புள்ளைய 2வது, 3வது படிக்கிற பிள்ளைய, 2 வயசு, 3 வயசு பிள்ளைய. ஏன் அப்படி? எந்த முதியோர் பாட்டிகளும் இப்படி செஞ்சதா ஒரு வரலாறு இல்ல. ஆண்கள் மட்டும் செய்யறீங்க. கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. பேட் கமெண்ட் போடுறீங்க. சரி, வீடியோல சொல்ல வந்தத சொல்லிடுவோம். இதே போல நெறைய பெரிய பெரிய பணக்காரவங்களும், ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களோட பிள்ளைகளும், பொறுப்புல இருக்கிறவங்களும், பணம் இருக்கு, பலம் இருக்குங்கிற திமிர்ல இருக்கிறவங்களும் இத செய்யறாங்க. அவங்களலாம் நீங்க கரெக்ட்டா பொறி வச்சு புடிச்சிடுறீங்களா? தண்டனை குடுத்துடுறீங்களா? அத மட்டும் எனக்கு சொல்லுங்கோ. உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்லவா? பணக்காரவங்க, பணம் இருக்கு நாங்க எத வேணாலும் செய்வோம், பணம் பேசும். எங்க அப்பா ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. நான் எது பண்ணாலும் என்ன வெளில கொண்டுட்டு வந்துருவாரு. காமிக்கவே மாட்டாரு. அவங்க அப்பா நல்லவரா தான் இருப்பாரு. அவரு கஷ்டப்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்திருப்பாரு. ஆனா புள்ளைங்க, நம்ம அப்பா ஒரு அரசியல்வாதி, ஒரு போலீஸ் அதிகாரி, கட்சியில இருக்காரு. கட்சியில உள்ளவங்கலாம் நம்ம அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அதனால நம்ம ஈஸியா ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம அப்பா கிட்ட சொன்னா அப்பா காப்பாத்திருவாரு. ஆனா உண்மையிலேயே அவரு அந்த அரசியலையும், அந்த போலீஸ் அதிகாரிங்கிற ஒரு போஸ்டிங்கையும் பயங்கரமா கஷ்டப்பட்டு கட்டமைச்சு கொண்டு வந்திருப்பாரு. அது தெரியாத அப்பா இந்த போஸ்டிங்க எப்படிலாம் வாங்குனாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதுல எவ்வளோ உண்மையா இருக்காருன்னு தெரியாது. ஆனா பிள்ளைகள் ஈஸியா கெடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு காசு பணம் இருக்கிறதுனால ஏழை பெண்களுடைய உயிரும், ஏழை பெண்களோட உடலும் உங்களுக்கு கவர்ச்சி பொருளா, காமத்துக்கான ஒரு பொருளா, ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்துறீங்க. இந்த தாத்தாவ புடிச்சுட்டீங்க. எத்தனையோ பணக்காரவங்க இந்த தவற செஞ்சுட்டு வெளில தெரியாம இருக்கு. பணத்தால அவங்க செஞ்ச தப்ப மூடுறாங்க. அதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? அவங்களலாம் எப்ப புடிப்பீங்க?